அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மசம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள்: இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் மோதல் அதிகமாகிவிட்டதா? ஐரோப்பா நாடுகளின் திசையை நோக்கி நகர்கிறதா இந்தியா? இல்லை அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் நகர்கிறதா? நேற்று இரவு நான் ஒரு டாபிக் ஒன்று போட்டிருந்தால, ஈரானுடைய கப்பலை சிறைபிடித்து விட்டது, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் முற்றல் மோதல் அதிகமாகிவிட்டது. இந்த டாப்பிக்கை சார்ந்து பார்க்கும்போது பல குழப்பங்கள், பல சந்தேகங்கள். அந்த சந்தேகங்களை விளக்குற விதமாகவும் இனி நடக்கின்ற சம்பவம் அப்படி நிஜமாகவே விரிசல் ஏற்பட்டிருக்கா, இல்லை ஈரானுக்கு உணர்த்தணும்னு விரும்புகிறதா இந்தியா? அதை பற்றின ஒரு முழுமையான தகவல். அதுக்கப்புறம் தான் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பேசணும், ரொம்ப ஷார்ட்டாக பேசணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள் போகலாம். அதாவது ஈரானுடைய பேந்தர் அப்பாஸ் அப்படின்ற ஒரு பகுதி, அந்த கடல் பகுதியில் இந்தியானுடைய எல்எல்சி அப்படின்ற ஒரு கப்பல், இந்த கப்பல் டிசம்பர் 8 சமயத்தில் அங்கே போகும்போது என்னாச்சுன்னா, ஈரான் போயிட்டு பிடிச்சிட்டாங்க. இது மாதிரி நீங்கள் இல்லீகலாக அங்கேருந்து அதை யூஏக்கு போகக்கூடிய கப்பலை பிடிச்சிட்டாங்க. அது இந்தியா சார்ந்தது. இந்த மாதிரி நீங்கள் இல்லீகலாக 6000 மெட்ரிக் டன்னு எண்ணெயை கடத்திட்டு போகிறீங்க அப்படின்னு பிடிச்சிட்டாங்க. இது நடந்தது டிசம்பர் 8. டிசம்பர் 8 பிடிச்சி அதில் இருக்கக்கூடிய கிரியூ மெம்பர்ஸ் 16 பேர். 16 பேர்த்தில் 10 பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு ரொம்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை பிடிச்சிட்டு போன மெம்பர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு உணவு தான், ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, ரொம்ப ஹைஜெனிக்லாம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, உணவுகள் கூட பெருசாக இல்லை, உப்பு தண்ணி குடிக்கிற ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எப்போ வந்ததுன்னா, டிசம்பர் 8க்கு அப்புறம் அவங்க 15க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க உங்கள் கவுன்சிலர் மாதிரி ஏதாவது செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நம்ம இது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ ஈரான் இந்த க்ரூ மெம்பர்ஸை கைது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கே உள்நாட்டு பிரச்சனை, அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த போராட்டத்தில் இருந்ததுனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டு கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, உடனே அமெரிக்கா நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த கப்பல்கள்லாம் விரைந்து வர்றதுனால இந்த கப்பலும் ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது சாதகமாக இருந்திருக்குமான்ற கோணத்துலையும் ஹோல்டு பண்ணிட்டாங்க. இந்தியாவால் தொடர்பு கொள்ள முடியல. மறுபடியும் டிசம்பர் 20 வாக்கில் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்கள்கிட்டையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு உருக்கமான ஒரு கடிதம் முன்னெழுதுறாங்க. இந்த மாதிரி அதுவும் ஒரு சிலர் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கப்பல் பேர் டேங்கர் MT வேலியன்ட் ரோர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 16 மெம்பர்ஸும் சேர்ந்து உருக்கமாக கடிதம் முன்னெழுதுறாங்க. இந்தியா ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஈரான்கிட்ட. ஈரான் அந்த விவகாரத்தில் அங்கே கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு நிறைய நடைமுறைகள் இருக்குங்க, உடனே ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அவங்களோட புகைப்படங்கள்லாம் காட்ட முடியுது பாருங்கள். அப்போ இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இந்த இடத்துல முற்றல் மோதல்கள் அதிகமாக இருக்கா அப்படின்னா, இந்தியா ஈரானுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தில் இப்போ ஜனவரி என்ன டேட் அப்படின்னா, ஜனவரி 24 ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அமெரிக்கா அந்த தீர்மானம் என்னன்னா, அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறது, போராட்டத்தை ஒடுக்குகிறது, அதுக்கு உடனடியாக தடை விதிக்க வேணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வராங்க. அப்போ ரஷ்யா சீனாவுக்கு ஆதரவாக இந்தியாவும் ஈரானுக்கு பக்கபலமாக நின்றது. உடனே ஈரான் என்ன பண்ணாங்க, 25 நன்றி தெரிவித்தாங்க இந்தியாவுக்கு. இந்தியா எங்கள் பக்கம் நின்றதுக்கு நாங்கள் நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னாங்க. அதாவது போராட்ட காலத்தில் ஈரான் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ கூட நம்ம பேசியதான், ஒருவேளை இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடில் இந்தியா எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு கூட சொன்னோம். அப்போ 24 ஜனவரி இப்படி ஒரு சம்பவம் வந்த உடனே மறுபடியும் இந்தியா ஒரு ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, இல்லை அது மாதிரி கிரூ மெம்பர்ஸை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் போராட்டங்கள்லாம் முழுமையாக ஒடுங்கி அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக 16 பேர், மீதி 6 பேர் கப்பலில் இருக்கிறாங்க, 10 பேர் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க பிடிச்சி வச்சதில் கப்பலில் இருக்கிற 6 பேர் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு உணவு ஏற்பாடுகள் போதிய அளவுக்கு கொடுக்கலன்ற இன்னொரு குற்றச்சாட்டுமே இருக்குது. அந்த 10 பேர்த்தில் 8 பேர்த்த ரிலீஸ் பண்ணது இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி.
இன்றைக்கி என்ன February 9 அப்படின்னா ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதை வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து இப்போ ஹோப் நம்ம 8 பேர்த்த ரிலீஸ் பண்ணிட்டோம், இன்னும் மீதி வந்து பெண்டிங்காக இருக்காங்க அப்படின்றாங்க. கேட்டால் இன்னும் கோர்ட் கேஸு நாங்கள் வந்து அந்த கப்பல் அமெரிக்காவுக்கு தொடர்பு இருக்கிறதா இஸ்ரேலுக்கு தொடர்பு இருக்கிறதான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஈரான் தரப்பில். அப்போ இந்தியா என்ன மேபி உணர்ந்துருப்பாங்கன்னா, அப்போ இன்னும் ஹோப் இன்னும் 8 பேர் வச்சுருக்கீங்க, நிறைய ரூல்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க ஈரான் தரப்பில். அப்போ இது ஆக்சுவலாக ஆரம்பித்து வச்சது ஈரான் வந்து ஃபுல்லுமையாக பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ 2 நாளைக்கு முன்பு நான் 3வது வீடியோ பதிவாக நான் போடுறேன்னா, நேற்று ஆர்கே சேனலில் இந்த வீடியோ பதிவு போட்டிருந்தேன். நான் மும்பையினுடைய கோஸ்ட் கார்டு வந்து நான் ஃபஸ்ட்டு 2 கப்பல் தான் நினச்சேன், நான் 3 கப்பலை கைப்பற்றுறாங்க. அந்த 3 கப்பல் என்ன அப்படின்னா, இல்லீகலாக நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதியிலிருந்து 100 நாட்டிக்கல் மைலில் அப்படியே ஒரு கப்பலில் கொண்டு வந்து கூடையில் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணக்கூடிய 3 கப்பலை நாங்கள் கைது பண்ணிட்டோம். கேட்டால் நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்டரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதை நாங்கள் ஒபே பண்ணுறோம், அது இந்த பகுதியில் இந்த மாதிரி இல்லீகலாக நடக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கலான்றாங்க. நான் உங்களுக்கு அந்த 3 கப்பலோட பேர் என்னென்னா, அல் ஜெப்சியா, ஒன்று வந்து நிகராகுவானுடைய கொடியை வச்சுட்டு வராங்க, இன்னொன்று வந்து மாலினுடைய கொடி அப்சலான்னு சொல்லிட்டு அப்சலான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, 3வது தான் ஸ்டெல்லர் ரூபி. இந்த ஸ்டெல்லர் ரூபின்ற கப்பல் நான் நேற்று இரவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு கப்பல் ஈரானுடைய கப்பலுங்க, அது பிடிச்சிட்டாங்கன்னு தெரியுது. ஆக்சுவலாக இப்போ அதில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பரை பிடிச்சி இந்தியா வைக்கும்போது வேறு வழியே இல்லை, இவங்களை நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்கள நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இந்தியா இந்த இடத்துல மேபி என்ன உணர்ந்திருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி இப்போ நமக்கும் ஈரானுக்கும் பார்த்தோன்னா சபகர் போர்ட் வந்து பெரிய அளவுக்கு நம்ம டீல் ஏற்படுத்தியிருக்கோம். இன்னும் ஈரான் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ ரஷ்யாவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணோம்னா ஈரான் முக்கிய பாலமாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த க்ரூ மெம்பர்ஸ் விடுதலை பண்ணுறதில் ஈரான் வந்து பெரிய தயக்கம் காட்டியிருக்கிறது. அதனால் மேபி இது சின்ன லெசன் எடுத்திருப்பாங்களா, அதை அவங்களுக்கு உணர வைப்பதற்காக எடுத்திருப்பாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. இது அவங்க தெரிந்தே கைது பண்ணார்களா, இல்லை அந்த 2 கப்பலில் வந்து பிடிக்கும்போது இது அடிஷ்னலாக வந்ததா அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து ஈரானுடைய கப்பல் இருக்குன்னு தெரிஞ்சுதான் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த க்ரூ மெம்பர்ஸ் விடுதலை பண்ணதில் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு வந்து விட்டது இந்த இடத்துல. அந்த மனக்கசவை போக்கும் விதமாகவும் இதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அங்கே பிடிச்ச கப்பலை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவதற்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஊடகங்கள், குறிப்பாக ஐரோப்பிய ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்கள், இஸ்ரேல் சார்ந்த ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம், சர்வதேச சட்டங்களை மதித்து இந்த மாதிரி பொருளாதார தடை விதிக்கின்ற கப்பல்கள், குறிப்பாக ஐரோப்பா நாடுகள் பொருளாதார தடை விதித்திருக்கிறது, அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது, இந்த தடைகள்லாம் தாண்டி நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஷபாஷ் இந்தியா, ஷபாஷ், நீங்கள் வந்து எங்கள் பக்கம் இணைஞ்சிட்டீங்க, அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் உங்களை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வாழ்த்து மடலாக தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பத்திரிகைகள் போற்றி புகழ்ந்துருந்தாங்க. அதுவும் ஒரு படி மேலே போயிட்டு அமெரிக்க பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரிவெஞ்ச் ஆஃப் ஈரான்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. என்னப்பா ரிவெஞ்ச் ஆஃப் ஈரான் அப்படின்னா, ஈரான் அவங்க கப்பலை பிடிச்சி வச்சதுனால இங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக வந்து போட்டிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வருமா எனக்கு தெரியல. ஆனால் இப்போதைய நிலைமைக்கு இந்த சின்ன விரிசலை வந்து சரி செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்லை எப்படி நகருன்ற போக்கு வந்து எப்படி நகரப்போகுது அப்படின்றத பார்த்துடலாம். அதற்காக ஈரான் அமெரிக்காவுடைய பதற்றங்கள் குறைந்திருக்கிறதா அப்படின்னா, அந்த பதற்றங்கள் குறையில, கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோட கிளைமேக்ஸில் சொல்கிறேன், நான் அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. சரி, இதுதான் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும். இந்தியா ஏன் ஈரான் கப்பலை பிடிச்சி வச்சாங்க, ஈரான் ஏன் நம்ம கப்பலை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு கூடுதல் தகவலையும் நான் சொல்லிடுறேன். நான் இப்போ நான் சோமு சேனல்லே சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ February 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஒரு 2 கப்பலை பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த 2 கப்பலில் இந்தியாவை தொடர்புடைய ஒரு கப்பல் இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அது முழுமையாக வெளியிட மறுக்கிறாங்க. அவங்க ஈரானும் கமுக்கமாக இருக்கிறாங்க, எல்லாரும் கமுக்கமாக்குறாங்க. இது வரைக்கும் எந்த கப்பலை பிடிச்சி வச்சுருக்காங்கன்ற தகவல் வரல. மேபி இது எல்லாமே இந்த இல்லீகலாக போகிற கப்பல்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் தகவல் சொல்ல மாட்டாங்க.
அது நேற்றே சொன்ன மாதிரி தான், பிளாக் மணியை திருடிட்டு போனால் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி சம்பவமாக கூட சொல்லலாம். சரி, அப்படியே கொஞ்சம் நாங்கள் அந்த ட்ரம்ப் பக்கம் நகர்ந்தோம் அப்படின்னா, எல்லா அரசியல் நாட்டு தலைவர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்க்கட்சி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கிடையாது, ட்ரம்ப் அவர்கள் தான். எல்லா நாட்டு அரசியல் தலைவர்களுக்கும் யாராக இருந்தாலும். ஏன்னா அவர் இப்போ நிலைமைக்கு தான் ஒரு நாட்டாமல் தனக்கு கீழே எல்லாருமே அடிமைகளாக இருக்காங்கன்ற ஒரு மனநிலை அவருக்கு வந்து விட்டது. இது வந்து இந்தியாவும் உணர்றாங்க, எல்லாருமே உணர்றாங்க. அது இன்னைக்கு கூட பார்த்தா அவருடைய எக்ஸ்தலத்தில் அவர் அந்த ஐரோப்பானுடைய கொடி என்ன பண்ணிட்டாரு, ஐரோப்பா கொடி இல்லை, அமெரிக்கா கொடி, கனடாவை இணைக்கிறாரு, கிரீன்லாந்தை இணைக்கிற மாதிரியும் ஐரோப்பா தலைவர்கள் அவருக்கு பின்னாடி அப்படி அப்படி ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு உட்காந்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்கிற பதிவை எக்ஸ்தலத்தில் போடுறாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பா தலைவர்களையும் வந்து தனக்கு கீழே இருக்கிற மாதிரியும், நான் கிரீன்லாந்து கனடாவை மறுபடியும் இணைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றது சொல்ல வராரான்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கணும். இப்போ இந்திய விவகாரத்தை எடுக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வரி விதிச்சுட்டு, அதாவது 25% வரி விதிச்சுட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்பே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் ட்ரம்ப் அவர்கள். நான் நினச்சேன் அப்படின்னா மோடியோட பொலிட்டிக்கல் கேரியரே காலி பண்ணிவிடுவேன், பட் அவர் என்னுடைய நண்பராக இருக்கிறதுனால அதை நான் நினைக்கல, விரும்பலை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த பதிவை இப்போ எடுத்துகிட்டு வந்து வைரல் பண்ணியிருக்காங்க. யார், இங்கே எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இப்போ டைரெக்டாகவே இந்தியா வந்து பொலிட்டிக்கல் கேரியரை காலி பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நீங்கள் ஏன் இன்னும் கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கீங்க, ஏன் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கீங்கன்னா, அந்த பழைய வீடியோ இருக்குல்ல, இது பழைய வீடியோவை கொண்டு வந்து போட்டு பயங்கரமாக திரும்பி ட்ரெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்தேன், இந்த 2 தலைவர்கள் மட்டும் இல்லை, அங்கே அதுவும் அவர் வந்து இந்த பாட்டியும் பேரனுங்கிறார்ல பிரான்ஸ் அதிபர் மேக்ரன்லாம், சுத்தமாக அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் கேட்க முடியாத வார்த்தைகளாக இருக்கும். அந்த அளவுக்கு அவரெல்லாம் கண்ணாடி போட்டு சுத்தணும் மாற்ற மாதிரிலாம் பேசுவார். இந்த மாதிரி எல்லா தலைவர்களையும் வந்து ஒரே மாதிரி நினைக்கிறார். அவர் என்னைக்கு திருந்துவாருன்னு தெரியல. அவர் திருந்துற வரைக்கும் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம், குஷி தான். தலைவா வா தலைவா, இன்னைக்கு என்ன தலைவா நீ சொல்ல போகிற கண்டென்ட், வா தலைவா அப்படின்ற மாதிரி தான் எல்லா எதிர்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு என்ன ட்ரம்ப் அறிக்கை விட்டுருக்கிறாரு, என்ன பார்க்கலாம் ரைட்டுன்ற மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா அவர் பேசுறது அது மாதிரி தான் இருக்குது. எல்லா நாட்டுகளையும் வாலண்டியாக தலையிடுற விவகாரத்தை வச்சு சொல்ல முடியும் நம்ம. சரி, என்ன அது இஸ்ரேல் விவகாரத்தில் கூட என்னென்னா, நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸையே தலையிட்டு நீங்கள் நெதன்யாகு அவர்களை வந்து கைது பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குற ஆதரவு விலக வேண்டியது இருக்கும், அப்புறம் மிரட்டி அவருடைய கோர்ட்டு கேஸை வந்து இமீடியட்டாக வாபஸ் வாங்கணுன்ற அளவுக்கு வந்து டைரெக்டாக கடிதம் எழுதுறாருன்னா பார்த்துக்கோங்க. அது இஸ்ரேல் மட்டும் இல்லை, அது எல்லா நாடும் தான் பொருந்துன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அப்புறம் ஒரு வழியாக நேற்று தான் உங்ககிட்ட தஜிகிஸ்தானை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் வராங்க, அது இல்லாமல் ஏசிய நாடுகளில் அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அடிப்படையில் கஜகஸ்தான், தஜிகிஸ்தான் இந்த 2 நாடுகளில் ஃபஸ்ட்டு கஜகஸ்தானில் இருந்து அங்கே லூகாயில் நிறுவனத்தை வந்து பெரிய அளவுக்கு ரஷ்யா கிட்ட கொடுத்துருந்தாங்க கஜகஸ்தான். அதையெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அமெரிக்கா கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. அமெரிக்கா கஜகஸ்தான் வழியாக எண்ணெய் வளத்தை எடுப்பதற்கான திட்டங்களும் தீட்டுறாங்க. ஆக மற்றும் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிற எண்ணெய் வளங்கள் எல்லா நாட்டிலையும் வந்து பெருளவுக்கு தன்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ ரஷ்யாவை கேன்சல் பண்ணிட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே இன்னும் ஒரு 10 வருஷத்தில் என்ன ஆகும்னா, எலக்ட்ரிக்கை நோக்கி நகரும் போது இந்த அளவுக்கான டிமாண்ட் இருக்குமா அப்படின்ற இன்னொரு கேள்வி. அதற்கு தான் அமெரிக்கா என்ன மாதிரி நகர்றாங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சஸ்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, இந்த விண்ட் எனர்ஜிலையும் பெரிய அளவுக்கு கெயின் இல்லை, என்றைக்குமே டீசல் தான் நிரந்தரன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புரோபகண்டாவை சொல்லிட்டு எல்லாத்துலேருந்து விலகி போயிருக்கிறான்ற ஒரு கூடுதல் தகவல். ஆனால் ஐரோப்பா, கனடா எல்லா நாடுகளுமே வந்து அவங்களுடைய இலக்குகள் அதிகபட்சம் 2030க்குள்ளார முழுமையாக எலக்ட்ரிக் மாறுறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஸோ எது ஜெயிக்க போகுது, முழுக்க இவர் ஒரு பக்கம் எல்லா நாட்டு எண்ணெய் வளங்களையும் தனக்கு சாதகமாக்கி சுருண்ட வேண்டும், தனக்கு சாதகமாக எடுக்க வேண்டும் எண்ணத்தில் அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் போட்டு இருக்கிறாங்க, டம்மி ஆகணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் வின் பண்ண போகிறாங்கன்றது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் அது எப்போனாலும் ஒன்று. நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நிறைய அந்த ஐஎம்எஃப்லாம் வந்து இந்தியா, சீனா ஃபஸ்ட்டு, இந்தியா செகண்டு, தேர்டு தான் அமெரிக்கா நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் 2050 சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பில்லை பாஸ். எப்படி நான் வெளிப்படையாக சொல்கிறோமா, எல்லை பகுதிகளை நம்மளும் சீனாவும் ஷேர் பண்ணுற வரைக்கும், பாகிஸ்தான் நம்ம எதிரியாக வச்சிருக்கிற வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் அமெரிக்காவோட எல்லை பகுதியில் யாராவது பிரச்சனை இருக்காங்களா, இல்லை, அவங்க சேஃபாக
சுற்றி இருக்கிற எல்லா நாடையும், கியூபாவை மீதி எல்லா வெனிசுலா எல்லா நாடையும் டம்மி ஆக்கிட்டு ஈஸியாக கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து எப்போனாலும் பூதாகாரமாக வெடிக்க வைப்பாங்க. அதுக்கான அரசியல் சூழ்நிலைகள் அவங்களுக்காகவே வரும். ஏன்னா அது சாதகமாக பயன்படுத்துவாங்க. எப்போனாலும் யுத்தத்தை தோன்ற வைப்பாங்க. அடிச்சுக்கிட்டாவே பொருளாதாரம் குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்பலாம் 2050 வரைக்கும்லாம் திங்க் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை நகரும் போது பார்த்தாவே அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரம் 3வது நாடாக 4வது நாடாக போகிறலாம் விட மாட்டாங்க. அதற்கான பிளானையும் திட்டத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ரஷ்யா பெருசாக போகிற மாதிரி இருந்தது. அதனால தான் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார வச்சு எந்த அளவுக்கு அவங்க பொருளாதார ரீதியாக அடிக்க முடியுமோ முழுசாக காலி பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா பொருளாதார தடைகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எப்பெல்லாம் அவங்களுக்கு சாதகமாகுதோ அப்போ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது சும்மா IMF ஓடி வந்து ஃபஸ்ட்டு சீனா, அடுத்து இந்தியா, 3வது தான் அமெரிக்கா பொருளாதார ரீதியாக வரப்போகுது, அமெரிக்கா கீழே இறங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க பல திட்டங்களை வச்சுருப்பாங்க. நம்மளும் சீனாவும் எல்லை பகுதியை ஷேர் பண்ணுற வரைக்கும் அது ஒரு காலமும் நிகழாது. இப்போ கூட நம்ம பாராளுமன்றத்தில் என்ன இஷ்யூ, நம்ம இந்திய எல்லை பகுதியை சீனா பிடிச்சி வச்சுருக்காங்கன்ற இஷ்யூ தான். நாளைக்கு அது எப்போனாலும் வெடிக்கலாம், எப்படினாலும் வெடிக்கலாம். அதுக்கான பல திட்டங்கள் வந்து அவங்க கையில் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால் அது இல்லாமல் அங்கே பிலிப்பைன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தைவான் விவகாரம் இருக்குது. அதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்துப்பாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க. சரி, இப்போ நம்ம ஜப்பான்கிட்ட போனால் தக்காச்சி அவர்கள் வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தம் 465 இடங்களில் 233 ஜெயிச்சாவே போதும், 316 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. வந்தாங்க, அதிரடியான அறிவிப்பு. நேற்று ப்ரீ எக்ஸிட் போல் அதான் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 300க்கு மேலே வந்துட்டாங்க. மாபெரும் வெற்றிங்க. 70% ஹோல்டுன்றதுனால இன்றைக்கி ஜப்பானுடைய பங்கு சந்தைகள் எல்லாமே வந்து சும்மா பிரித்து மேய்ஞ்சிருச்சு. திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. பார்க்கலாம், இனி சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம்னு தக்காச்சி அவர்கள் முதல் அறிக்கையிலே கூறியிருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். உக்ரைன் கிட்ட போகணும் அப்படின்னா, உக்ரைன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம். அந்த சுட்டு வீழ்த்திய பெருமை F-16 போர் விமானத்தையே சேரும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்கிறார். அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 150 கிரிப்பன் விமானமும் 100 ரஃபேல் ஜெட்டுமே வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம். யார்? உக்ரைன் வந்து எங்களுக்கு இது வந்தது அப்படின்னா எங்களுடைய வான் சக்தியை வந்து அவ்வளோ சீக்கிரம் தடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ரஷ்யாவை நாங்கள் நெருங்க விட மாட்டோம். இது ஐரோப்பாவுக்கான ஒரு பாதுகாப்பாக கூட உணர்றோம். அது இல்லாமல் எங்ககிட்ட 25 S-300 சிஸ்டம் 1000 சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து எங்களுடைய ஓன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு வந்து செயல்படுத்திட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு உக்ரைன் எப்போவுமே எங்கள் நிலங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். பாகிஸ்தான் வருது பாருங்கள். ஏன்னா அடுத்த நியூஸ் பாகிஸ்தான் பற்றி சொல்கிறதுனால இப்போ உக்ரைனும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஒத்து வந்ததுன்னா ஓகேன்றாங்க. இல்லை எங்கள் நிலங்களை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையும் எதிர்க்க தயாராக இருக்கட்டும். ஏன்னா அமெரிக்கா ரஷ்யாவிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படுறது கூட வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஆங்கிள்லையும் பேச ஆரம்பிச்சுட்டா, அதனால் எப்போனாலும் எங்கனாலும் மாறும் இருப்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நேற்று கூட பெல்குரோத் பகுதியில் அங்கே மிலிட்ரியினுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பெரிய அளவுக்கு நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி தரப்பில் சொல்லியிருக்கிறார். ஆனால் நிலப்பகுதி என்பது ரஷ்யா சமீப காலமாக கொஞ்சம் வேகமாக முன்பை விட கொஞ்சம் சீக்கிரமாக முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். முன்பு இருந்ததை விட கொஞ்சம் வேகமாக வராங்க. வீடியோட நிறைவு பகுதியில் ICC இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே T20 மேட்ச் நடக்குது கொழும்பில். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு. பாகிஸ்தான் வெளியேறினோடனே இந்தியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உங்ககிட்ட ஒரு சொல்லியிருந்தேன், ஒரு பத்திரிகை 300 கோடின்றாங்க, ஒரு பத்திரிகை 1500 கோடின்றாங்க, இன்னொரு பத்திரிகை 3000 கோடி அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஃபைன் போடுவாங்க. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கஷ்டம்தான்ற சொன்னாங்க. பாகிஸ்தான்கிட்ட ஏதுப்பா அவ்வளோ பணம்ன்ற மாதிரி பேசி வந்தோம் இல்லையா. பட் இப்போ இறங்கி வந்திருக்கிறது அவங்கள. பாகிஸ்தான் வந்து இறங்கிலாம் வரல, இந்தியா இறங்கி போனதான் உண்டு. அவங்க கெத்து காட்டுறாங்க. என்ன கெத்து காட்டுறாங்கன்னா, நாங்கள் வந்து விளையாடுறோம், ஆனால் கிரிக்கெட் வாரியத்தினுடைய பங்கு எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். இரண்டாவது, இந்த இந்தியா கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சதுன்னா எங்களுக்கு இன்னொரு டோர்னமெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நீங்கள். மூன்றாவது, போட்டியின் பரஸ்பரங்காண்டி இரு வீரர்களும் கை குலுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து கை குலுக்கி தான் ஆகணும்ன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இப்போ மாட்டினது பாகிஸ்தான் இல்லை, அவங்க இந்தியா தான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய விளம்பரதாரர்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமும் இந்திய கிரிக்கெட் டீம் மோதனாதான் வருமானமேங்க.
அந்த அளவுக்கு வந்து பெரிய வருது. திடீர்னு பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷுக்கு ஆதரவாக விலகிறதுனால அவங்க பல பலன்கள், அதாவது அவங்க மீது ஃபைன் போடுறது, அவங்களுக்கு லாஸ் வரும், கிரிக்கெட் போர்டு இழுத்து போனா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு 2 கண்ணு போனால் உங்களுக்கு 1 கண்ணு போகணும்னு நினைக்கிறாங்க பாகிஸ்தான். இப்போ இவங்க போட்ட ஒப்பந்தத்துல இருந்து மறுபடியும் அவங்க அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது வரும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இல்லைனா. இப்போ நீங்க மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு கெத்து காட்டுறாங்க இப்போ பாகிஸ்தான் தரப்புல இருந்து. ஸோ ஐசிசி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கும்னு தெரியல. பெரிய பேச்சுவார்த்தை லாகூர்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கை ஓங்கின மாதிரி ஃபீல் பண்றாங்க. யாரு? பாகிஸ்தான் கையில. எங்களையாலே மிரட்டுறீங்க, வாங்களே, உங்களை பிடிக்கிறலே அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து விளையாடணுமா, எல்லாத்தையும் நீக்கு, எல்லா தடைகளையும் நீக்கு, வந்து விளையாடணும்னு கெத்து காட்டிட்டு இருக்காங்க. பட் இது எப்படின்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைவு பகுதியில் ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் பேர் வந்து ரேசா தலாய் நீக்க அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹை லெவலில் ரெடி ஆகிட்டாங்களாம் அவங்க டீம் எல்லாமே. அமெரிக்கா என்ன ரெடியாக இருக்கிறது, நாங்கள் தயாராகிட்டோம், பிரித்து மேய போகிறாங்க. இன்னைக்கு கூட ஐஆர்ஜிசி சார்பாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் டேங்கை மூழ்கிற மாதிரியான ஒரு பதிவு கூட வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா ஈரானை மிரட்டதா இல்லை ஈரான் அமெரிக்காவை மிரட்டதா, அந்த கன்ஃபியூஷன் காலாச்சு. அந்த அளவுக்கு இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் ஒரே நாளில் அவரோட ஸ்டேட்மெண்ட் மாறினதுலேருந்து எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் வந்து தயாராக இருக்காங்க, இல்லையே வாங்களே, கொத்த வாங்கலேன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களோ அப்படின்னு இன்னொரு அங்கேயும் பார்க்க முடியுது. பட் ஒரு சில பதிவுகள் வரதான் செய்யுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு எங்களுக்கு அணு ஆயுத ஒப்பந்தம் வந்தாவே போதும், நாங்கள் நார்மல் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துகிறோன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அனுதாபிகள் அதுவும் ஒரு சில வீடியோவாக போட்டு அவன் வந்து தன்னைத்தானே சூசைடு பண்ணிக்கிட்டானா. அந்த வீடியோ பதிவு பெருசாக வைரலாக இருந்தது. ஏன்னா ட்ரம்ப் அவருடைய மனமாற்றத்தினால லட்சக்கணக்கான மக்கள், ட்ரம்ப்புக்கு உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மக்கள் வந்து மனவேதனை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு இஸ்ரேல் சார்பு இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே போல் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, காசாவுக்குள்ளாரையும் ஒரு தாக்குதல், லெபனானுக்குள்ளாரையும் ஒரு தாக்குதல், காசாவுக்குள்ளார ஆயுதங்களை தூக்கி சென்ற நபர்கள் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் தாக்கல் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என்ற கூடுதல். ஒரு மானஸ்தானை பற்றி பேசிட்டு போயிடலாம். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு சில மானஸ்தான்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பிரான்ஸினுடைய கல்ச்சர் மினிஸ்டர் ஜாக் லேன் அவர்கள் வந்து ரெசைன் பண்ணிட்டாராம். ஏன்னா இவர் பேர் வந்து 600க்கும் மேற்பட்ட தடவை அடிபட்டு இருக்கான். 600க்கும் மேற்பட்ட தடவை அடிபட்டதுனால நான் மானஸ்தானாக இருக்கிறேன், அதனால் நான் வந்து விலகிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக விலகணும் அப்படின்னா அவர் மட்டும் தான் விலகணும், ட்ரம்ப் தான் ஆளாக விலகணும். எப்ஸ்டீனோட ரொம்ப நெருங்கிய நண்பர் போல் அவர் தான் விலகி இருக்கணும். பட் அவர் தவிர மீது எல்லாம் விலகிடுவாங்களோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியும். அதே மாதிரி எப்ஸ்டீன் ஃபைலில் வர எல்லா சம்பவங்களும் உண்மை இல்லை அப்படின்றத நான் ஒரு பதிவாகவே போட்டிருந்தேன். முடிஞ்ச அதையும் பாருங்கள் நீங்கள் ரவிக்குமார் சோமு சேனலில். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.